இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் 2 ராஜாக்கள் 24:9. அவன் தன் தகப்பன் செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறத பார்ப்போம். யோயாக்கீம் ராஜா இறந்ததுக்கப்புறம் இவனுடைய மகன் யோயாக்கீன் ராஜாவாக ஆகிறான். தன் தகப்பன் செய்த தப்பான விஷயங்களை இவனும் செஞ்சு தேவனுக்கு விரோதி ஆகிறான். தேவன் நம்மளை இந்த பூமியில் படைக்கும் போதே என்னதான் நல்லவங்களாக படைச்சிருந்தாலும் நம்ம கடைசி வரைக்கும் நல்லவங்களாகவே வாழ்கிறது நம்மளோட கையில் தான் இருக்குது. எது தப்பு எது சரின்னு பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் சொல்லிக் கொடுக்க முடியும். அதுக்கப்புறம் அந்த பிள்ளைகள் தான் சரியான பாதையில் நடக்க பழகணும். சில பெற்றோர்கள் செய்கிற தப்புகள்னால பிள்ளைகளும் தவறான பாதையில் நடக்க பழகுறாங்க. தேவனுக்கு விரோதமான செயல்களை பெற்றோர்கள் செய்தாலும் பிள்ளைகள் அதே செயல்களை செய்யாமல் சரியான பாதையை தேர்ந்தெடுக்கணும். என்னுடைய பெற்றோர்கள் சரியில்லை, அதனால் என்னோடய வாழ்க்கை கெட்டுப்போச்சு பாதிக்கப்பட்டுச்சுன்னு சொல்கிறதுல அர்த்தம் இல்லை. தேவன் நமக்கு அறிவை கொடுத்துருக்காரு. எது சரி எது தப்புன்னு சிந்திக்கிற ஆற்றலையும் கொடுத்துருக்காரு. எல்லாத்துக்கும் மேலே தேவனுடைய ஆலோசனை இருக்குது. இப்படி எத்தனையோ நல்ல விஷயங்கள் நம்மளை சுற்றி இருக்கும்போது அதை பயன்படுத்திக்க பழகிக்கணும். அதை விட்டுட்டு தவறான பெற்றோர்களை காரணம் சொல்கிறது எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்போ தவறான பெற்றோர்கள் இருந்தாலும் பரவாயில்லை, நம்மளோட சுய புத்தியில் நல்ல பாதைகளை தேர்ந்தெடுத்து தேவனுடைய பிள்ளைகளாக வாழணும். ஆமேன்.